தந்தை மகள் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் பேராலயத்தின் சார்பாக அன்போடு இந்த தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். சிறப்பாக இன்றைய நாளிலே புல்லம்பாடி மறைவட்டத்திலிருந்து அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இறைமக்கள் அனைவரும் இணைந்து பாத யாத்திரையாக பயணம் செய்து புலோகம் போற்றும் பூண்டி தாயை நோக்கி வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் அன்போடு மீண்டுமாய் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் அனைத்தும் பூண்டி தாயின் பரிந்துரையால் நிறைவாக பெற்றுக்கொள்ள ஜெபிக்கின்றோம். இறையடியார் லூர்து சேவர் அவருடைய வல்லமைமிக்க பரிந்துரையாலும் அனைத்து வரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் வாழ்த்துகின்றோம். சிறப்பாக நம்முடைய புல்லம்பாடி மறைவட்ட முதன்மை தந்தை அவர்களையும் அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற பங்கு தந்தைகளையும் அன்போடு வரவேற்கின்றோம். பேராலயத்தின் சார்பாக கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த பயணத்தை மேற்கொண்டு ஏற்பாடு செய்து வந்திருக்கின்ற தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் பேராலயத்தின் சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் அனைவரும் நம்பிக்கையோடு அன்னையிடம் மன்றாடுவோம். மிக அழகாக அகஸ்தினார் சொல்லுவார், மரியே என்று தாயின் நாமத்தை நான் உச்சரிக்கின்ற பொழுது என் நாவில் தேனூறுகிறது என்று சொல்வார். நான் அந்த தேனூறுகின்ற எச்சை துப்பாமல் நக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று அழகாக பயன்படுத்துவார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாமும் அதே தாயை பெயர் சொல்லி அழைத்து அம்மா மரியே என்று சொல்லி அழைப்போம். புலோகம் போற்றும் புண்டி தாயை என்று சொல்லி சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய மன்றாட்டுக்கள் அனைத்தும் தாயின் பரிந்துரையால் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அன்னையினுடைய நவநாளை சொல்லி நாம் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து நிறைவேற்றுவோம். அன்பு இறைமக்களே, புலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயினுடைய இந்த நவநாள் ஜெபத்திலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். நம்முடைய குடும்ப தேவைகளையும் நம் ஒவ்வொருடைய எதிர்பார்ப்புகளையும் அன்னையின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நவநாள் ஜெபத்திலே நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்னையின் ஆலயத்தில் அவரது அரவணைப்பில் ஒன்று கூடியுள்ள நாம் மூவொரு இறைவனை போற்றி புகழ்வோம். மனித குலத்தின் படைப்பு, மீட்பு, பராமரிப்பு இவற்றில் மிகுந்த அக்கறையும் பரிவும் கொண்ட ஆண்டவரே, மீட்பின் வரலாற்றில் தூய கன்னி மரியாளுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். கானாவூர் திருமணத்தில் உமது அன்னை பரிந்து பேசியதால் தண்ணீரை திராட்சரசமாக்கி புதுமை செய்து புது வாழ்வு தந்த இயேசுவே, உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பரையே கன்னி மரியா பெற்றெடுக்க அவரில் எழுந்து வந்த தூய ஆவியானவரே, மூவரு இறைவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள்வளம் பொழிந்து எந்நாளும் காப்பவரே, உம் பாதம் பணிகின்றோம். பூண்டி தாயின் பக்தர்களே, நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாய் நம் அன்னையை போற்றி புகழ்வோம். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூண்டி திருத்தலத்தை கோயிலாக கொண்டவளே, உம்மை பணிந்து வாழ்த்துகின்றோம். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்றுத் தந்த இறைவனின் அன்னையே, உன்னதரின் திருப்பெயரையே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எட்டு திக்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டி அன்னையே, மன்னக மாதர்களின் மகிமையே, உம் பாத மலரடியில் எங்களின் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையே காணிக்கையாக்கி நம் அன்னை மரியாவை போல நாமும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம் முன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம் விருப்பத்தை சிறிதும் நாடாமல் விண்ணக தந்தையின் விருப்பத்தையே பெரிதென கொண்டு இதோ உம் அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்த கன்னி மரியாவை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் காணிக்கையை ஏற்று
எங்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. நன்றி பெருக்கோடு நம் அன்னை இறைவனை போற்றி பாடிய பாடலை நாமும் பாடி மகிழ்வோம். ஏத்தி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை கிடைக்கின்றது. ஏத்தி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை கிடைக்கின்றது. என்னை பேருடையாள் என்றிடுமே இறைவனை ஏத்தி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை கிடைக்கின்றது. எனக்கரும் செயல்பட புரிந்துள்ளா ஏனமை மிகுந்தவரே எனக்கரும் செயல்பட புரிந்துள்ளா அவர்தம் பெயரும் புனிதமாகும் அவர்தம் பெயரும் புனிதமாகும் அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை கிடைக்கின்றது. இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை கிடைக்கின்றது. நமக்காக என்றென்றும் பரிந்து பேசும் பூண்டி புதுமை மாதா வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் தந்தையே, உமக்கு அன்புக்குரிய கன்னிமரியாவை அமல உற்பவியாக இத்தரணிக்கு தந்து இவ்வுலகில் சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருவுளம் கொண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். மூவர் இறைவா, உமது திட்டப்படி என் இந்திய நாட்டின் தமிழகத்தில் பூண்டி என்னும் சிற்றோரை எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவின் வழியாக ஆசீர்வதித்து அருள் பொழிந்து ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வருகிறீரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு பூண்டி அன்னையை தாயாக வழங்கிய கருணையை நினைந்து உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் எந்நாளும் உமக்கும் எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவுக்கும் உகந்த மக்களாக வாழ அருள் புரியும். பூண்டி பேராலயத்தில் கோயில் கொண்டிருக்கும் தாய் மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனிடம் உருக்கமுடனும் பக்தியுடனும் மன்றாடுவோம். புதுமை மாதாவே, இயற்கை சக்திக்கும் மனித வலிமைக்கும் மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் உமது அன்பும் அருளும் இப்பரந்த பாரத திருநாட்டில் மட்டுமே அன்றி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவி இருப்பதை நன்றியுடன் பாடுகிறோம். இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடி ஆடி களைத்து சோர்ந்து எவ்வித பயனின்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவே, நீரே அடைக்கலம் என்று உம்மை தேடி உமது துணியை நாடி வந்திருக்கின்றோம். உமது வல்லமையுள்ள வென்றாட்டால்
உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு அளித்தருளும். எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்விற்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவர் இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்று தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதியும். என்னாலும் உம்மையே புகழ உம்மை போல் வாழ வரம் தாரும். சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை தகுதியான முறையில் கொண்டாடும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். நான் பாடுங்கள். பொறுத்தருளோ தந்தாய் பொறுத்தருளோ பிழைதனை பொறுத்துவும் மகனாக்கோ. பொறுத்தருளும் தந்தாய் பொறுத்தருளும் என்றும் பிழைகளை பொறுத்தும் மகனாக்கும். வளநிறை இயற்கையை வளர்த்தளித்தீ வளநிறை இயற்கையை வளர்த்தளித்தீ வளம் மொழித்து நானோ வறண்டு போனேன். வளம் மொழித்து நானோ வளர்ந்து போனேன். பொறுத்தருளும் தந்தாய் பொறுத்தருளும் என்றும் பிழைகளை பொறுத்தும் மகனாக்கும். 10 தாளந்தனுக்கு பரிசளித்தீ பத்து தாளந்தனுக்கு பரிசளித்தீ பத்தையும் பாழாக்கி பதறானேன். அந்த பத்தையும் பாழாக்கி பதறானேன். பொறுத்தருளும் தந்தாய் பொறுத்தருளும் என்றும் பிழைகளை பொறுத்தும் மகனாக்கும். அறிவுதிடம் புத்தியே அறிவுதிடம் புத்தியே எனக்களித்தீ அறிவுதிடம் புத்தி எனக்களித்தீ அறிவை முடமாக்கி முடங்கி போனேன். அந்த அறிவை முடமாக்கி முடங்கி போனேன். பொறுத்தருளும் தந்தாய் பொறுத்தருளும் என்றும் பிழைகளை பொறுத்தும் மகனாக்கும். பொறுத்தருளோ பொறுத்தருளோ. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, பரிவு மிக்க மன்றாட்டால் உமது கனிவை வேண்டுகின்றோம். இவ்வாறு தவத்தினால் திருத்தப் பெற்று நற்செயல்களில் தேர்ச்சியடைந்து முடியர்களாகிய எங்களை உம் கட்டளைகளில் நேர்மையுடன் நிலைத்து நிற்கச் செய்து பாஸ்கா விழாவுக்கு தூய உள்ளத்துடன் வந்து சேர செய்வீராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். இயல் 32 இறை வாக்கியங்கள் 7 முதல் 14 வரை. அந்நாட்களில்
சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து நடந்து வந்த உம் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்று குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கின்றார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழைத்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைந்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருக செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உம் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். அவர்கள் ஒரேவில் ஒரு கன்று குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். ஆகையால் அவர்கள் அவரை அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். ஆயிரம் காப்பது போல
ஆண்டவர் தம்மை காத்திடுவார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் தம்மை காத்திடுவார். தம்முடைய மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். நம்பையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்லுகிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களிகூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவை கண்டதுமில்லை. அவரது வார்த்தையும் உங்களுள் நிலைத்திருக்கவில்லை, ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே. அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்த போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள், ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள்? ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பூண்டி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நமது கடவுள் இந்த மண்ணை படைத்தார், மரத்தை படைத்தார், செடியை படைத்தார், பூவை படைத்தார், வானம் படைத்தார், சூரியன் படைத்தார், நிலா படைத்தார், நட்சத்திரங்கள் படைத்தார். அனைத்தையுமே ஒற்றை சொல்லால் உருவாக்கிய நம் கடவுள் அவரது சாயலிலே ஆணையும் பெண்ணையும் படைத்தார். ஏனென்றால் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்களை படைத்தார். ஆனால் அவர்கள் செய்த அந்த முதல் பாவம்,
செய்த பாவத்திற்கு மண்ணும் வருத்தப்படாத அந்த நிலை இன்றும் பார்க்கிறோம். எல்லா மக்களையும் கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்று நமது வாழ்க்கையிலே யாராவது சந்தோஷமாக இருக்கிறோமா என்றால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, சோதனை இருக்கிறது. எதற்காக இவைகள் எல்லாம்